சார் அரசியல் உங்களுக்கு நல்லா தெரியும், கமல் அவர்களுக்கு நல்லா தெரியும், நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். இந்த 4 சீட்டு இல்லை 2 சீட்டு டார்ச் லைட்டில் நிற்கிறாரு நிற்கல, இதனால மோடி வந்துடுவாரா? என்ன ஒரு ஒரு அளவு சொல்லுங்க. பாஜகவை காட்டி ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு கொள்கையெல்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு. எல்லாத்துக்குமே மோடி மோடி மோடிஜி, பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும், விழுங்கிடும் அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? அண்ணாரிவாளத்தில் இருக்கிறவங்களுக்கு, டார்ச் லைட்டில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்க மனசு இல்லை. உங்களுக்கு 2 சீட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை. அதுதான் யதார்த்தம். அதுக்கு என்னவோ அதை பேசுங்க. அங்கேயுமே போயிட்டு இது இந்த பாசிச பாஜகவை சரி 2 சீட்டு வாங்கி 4 சீட்டு வாங்கி இப்போ சிபிஎம் நிற்கிறாங்க 5 சீட்டில், அவங்க பாஜகவை எதிர்க்க மாட்டாங்களா? இல்லை விசிகா நிற்கிறாங்க 8 சீட்டில், அவங்க பாஜகவை எதிர்க்க மாட்டாங்களா? பிரச்சனை என்னவோ அதை பற்றி பேசாமல் சம்மந்தம் இல்லாமல் மற்றதெல்லாம் பேசுறது, அதுதான் அவரோட ஸ்டைலாக இருக்குது. இது அவரோட குழந்தை, மக்கள் நீதி மையம், அந்த தலைவரனுடைய குழந்தை அது அவர். ஆனால் அந்த குழந்தை வளர்கிறதுக்கு நிறைய சின்னவங்க, வயசானவங்களாம் நிறைய பேர் ஓட்டு போட்டு, அந்த தொண்டர்கள்லாம் நிறைய வேர்வை செய்து அந்த கஷ்டத்துக்கு அவருக்கு ஒண்டி சொந்தம் கிடையாது அந்த கட்சின்றது. என்னைக்குமே புது சொத்து மாதிரி தான் நான் பார்க்குறேன். போன வாட்டி ஓட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க, அவர் ஒரு 5 விழுக்காடு 8 விழுக்காடு ஓட்டு வாங்கியிருந்தாலும் அது பொதுமக்களோட பங்களிப்பில் வந்தது. அதுவும் இன்னும் சுருக்கமாக சொல்லலாம், காசு போனாலும் செலவு பண்ணாமல் வந்தது. நல்ல ஓட்டுகள், அதெல்லாம் நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் போட்ட ஓட்டு. அப்படி இருக்கிற ஒரு கட்சியை போயிட்டு இன்றைக்கி நான் வாக்கரசியிலேருந்து விலகி போகிறேன், நான் ஒதுங்கி போகிறேன் அப்படின்றது அது ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. இப்போ இவர் சொந்த கட்சிக்கே ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி வேட்பாளர் இவரை நம்பி வந்தவங்களை எம்எல்ஏ ஆக்க முடியலன்னா, இவரெல்லாம் நாளைக்கு எங்கேருந்து மக்கள் பிரச்சனைலாம் பேசுவார்?